ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான கொய்யா பழத்தில் ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியாக டக்குன்னு வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே உளுத்தம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் நல்லா ப்ரௌனாக ஆகணும். அப்புறமா 3 பச்சை மிளகா 2ஆக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 கொய்யாப்பழம் நல்லா மீடியம் சைஸில் கொஞ்சம் நல்லா பழுத்ததாகவே நான் எடுத்திருக்கேன். மீடியமாக பழுத்து, ரொம்ப பழுத்ததும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொய்யாப்பழம் ஏன்னா அது நம்ம பழுத்த பழமாக தான் எடுத்துருக்கோம். ஸோ மீடியமாக வதங்கினாலே போதும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ரொம்பவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே உள்ள சட்னி தான் இது சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா லைட்டாக வெந்துட்டாலே போதும். அந்த அளவுக்கு நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கொய்யாப்பழம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் செஞ்சுட்டு தான் சொல்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஆட் பண்ணி இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னியில் நம்ம தாளிப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான டேஸ்டியான கொய்யாப்பழம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை டிஃபன் செய்யும் போது கண்டிப்பாக இந்தமாரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு வேறு லெவலாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா, ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.